Common logarithmsல find the position of the first significant figure in 3 power minus 48. இதுதான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நான் வரையில் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்லாம் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் என்னன்னு எடுத்துக்குவோம், 3 power minus 48ன்னு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கமும் லாக் எடுப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த -48 பவர் ரூல் படி இங்கே கொண்டு வந்துடுவோமா. இப்போ என்ன பண்ணுவோம், -48 இன்ட்டு log 3 என்னன்னு பார்த்து எழுத போகிறோம். 3ங்கிறது ஒரு டிஜிட் நம்பர், அதனால் 0.3க்கு லாக் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா 30ல் பார்க்கணும், 4771. ஏற்கனவே நிறையா சமுக்கு போட்டிருக்கோம், அதனால் இதெல்லாம் மனப்பாடாயிரும். இது ரெண்டையும் இப்போ பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா -22.9008. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா -22 -0.9008ன்னு அர்த்தம். அப்போ தானே இது ரெண்டையும் கூட்டினா இது கிடைக்கும். அதாவது 22ஐயும் 0.9008ஐயும் 0.9008ஐயும் கூட்டினோன்னா நமக்கு இது கிடைக்கும். ஆனால் மைனஸுங்கிறதுனால இது ரெண்டும் மைனஸ் கூட்டுறோம் இந்த சைடு. அதனால் இது எப்படி எழுதலாம், நம்ம -22 -0.9008ன்னு போடையில் இதை பார் 22ன்னு நம்ம போட முடியாது. இந்த பார் 1 பார் 2லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லி தந்தேன்ல, பார் 22ன்னு போட்டால் தான் நம்ம அது ஆன்டிலாக் கண்டுபிடிக்க முடியும். இதில் ரெண்டுமே மைனஸில் இருந்தால் பார் 22ன்னு போட முடியாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா -22 ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா பார் 22.9008ன்னு எழுதலாம். இது மைனஸ்லையும் இது ப்ளஸ்லையும் இருந்தால் தான் நம்ம இதை பார்னு போட முடியும். இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஆனால் இங்கே எப்படி இருக்குது, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ரெண்டுமே மைனஸில் இருக்கையில் நம்ம இதை பார்ன்னு நம்ம போட முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நமக்கு பார் போட்டால் தான் நம்ம ஆன்டிலாக் பார்த்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் இதை என்ன பண்ணுறேன், -22 -0.9008ஓட +1ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மாறாது, +1ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணால் மாறாது. இப்போ இதோட இதை சேர்க்குறேன். அப்போ இது என்ன ஆயிடுது, -23ன்னு ஆயிடுது. இது 1லேருந்து இதை கழிக்கிற மாதிரி ஆயிரும். இது ரெண்டையும் சேர்த்தா இது 1லேருந்து இதை கழிக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ -23 இது ரெண்டு இதை கழிச்சா +0.0992ன்னு கிடைக்கும். 1லேருந்து இதை கழித்து பாருங்கள், 0.0992ன்னு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துருச்சா, ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸ்ஸும் இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் பார் அப்ளை பண்ண முடியும். இந்த ரெண்டுமே மைனஸ் வரையில் பார் அப்ளை பண்ண முடியாது. நிறையா புக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நல்லா கவனிச்சுங்க. இதை எப்படி எழுதலான்னா இந்த மாதிரி எழுதலாம். இது ரெண்டையும் கூட்டுனா கிடைக்கும். அப்போ மைனஸ் சைன் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே மைனஸ் சைன் போட்டு இப்படி எழுதுகிறோம். இது ரெண்டையும் கூட்டுனா இதுதான் கிடைக்கும். ஆனால் இப்படி இருந்தால் நம்ம 22க்கு பார் போட முடியாது. எப்படி இருக்கணும், இப்படி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் தான் போட முடியும். அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுறோம், +1 -1 ஆட் பண்ணி இந்த -1 இதோடு சேர்த்து 1லேருந்து இதை கழித்து எழுதும்போது இந்த ஃபார்மேட்டில் நம்ம கிடச்சிருது. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், பார் 23.0992ன்னு எழுதலாம். இதுதான் பாருக்கு அர்த்தம். இது எப்படி இதை மாற்றிருக்கேன்னு தெரியுதா. இப்போ லாக் எக்ஸோட வேல்யூ இப்போ இது கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 0.992 எடுத்து ஆன்டிலாகு பார்க்கணும். ஆன்டிலாகு பார்த்து எத்தனை டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நடத்தினேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு வாங்க. இப்போ பாருங்கள், பார் 1 அப்படின்னு இருந்ததுன்னா இதுக்கு ஆன்டிலாக் பார்த்துட்டு 4370க்கு ஆன்டிலாக் பார்த்துட்டு எங்கே புள்ளி வைக்கணும், பார் 1 இருந்தால் 0.0 பாயிண்ட்னு வச்சிடணும். பார் 2 இருந்தால் 0.0, பார் 3 இருந்தால் 0.00 இந்த மாதிரி நம்ம புள்ளி வைப்போம். அப்போ 3 இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் போட்டு 2 0 போடுவோம். அப்போ 22 நமக்கு இருக்கிறது 23. அப்போ என்ன பண்ணுவோம், பாயிண்ட் போட்டு 22 0 போடுவோம். பாயிண்ட் வச்சுட்டு 22 0s போடுவோம். போட்டுட்டு 23வது டிஜிட்லேருந்து தான் அந்த நம்பரை எழுத ஆரம்பிப்போம். இந்த 0.992 என்ன வருதோ அதை. இப்போ புரியுதா உங்களுக்கு. பார் 3ன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், பாயிண்ட் போட்டு 2 0 போட்டு அப்புறம் தான் ஆன்டிலாக பார்க்குறது எழுதுவோம். இப்போ அடுத்து நான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகருக்கு வரேன். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னால் என்னென்னா, இப்போ பாயிண்ட் வச்சு எழுதும்போது இதில் இருக்கிறது 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இதுலேயும் 4 தான், இதுலேயும் 4 தான். இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0லாம் விட்டுறணும்.
பார் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் வேர் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வரும். பார் 2னா என்ன பண்ணுவோம், 0.0 போட்டு எழுதையில் ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோட ஃபஸ்ட் பொசிஷன் வந்து 2ல் வந்துடும். இப்போ பார் 3ன்னு போடையில் 0.00 போடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோட பொசிஷன் வந்து உங்களுக்கு 3ல் வந்துடும். அப்போ பார் 3னா 3வது இடத்துல வரும், பார் 2னா 2வது இடத்துல வரும், பார் 1னா 1வது இடத்துல வரும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார் 23 வந்திருக்கு. அப்போ பாயிண்ட் போட்டு 22 0 போட்டு நம்ம போடுவோம். பாயிண்ட் போட்டு 22 0 போட்டு 23வது டிஜிட்டாக தான் நம்ம போடுவோம். அப்போ வந்து நம்ம எப்படி போடணும், பார் 23னா 23வது பொசிஷனில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோட ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோட பொசிஷன் வரும். பார் 3னா 3வது இடத்துல வருது, பார் 2னா 2வது இடத்துல வருது, பார் 1னா 1வது இடத்துல வருது. அப்போ பார் 23னா 23வது இடத்துல வரும். இந்த -22 மைனஸாக -23 ப்ளஸ்ன்னு மாற்றிட்டு தான் நம்ம பார் போடணும். மைனஸ் ப்ளஸ் இருந்தால் தான் பார் போட முடியும். பார் 23 வரையில் அது 23வது பொசிஷனில் இருக்கும்.